எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம மஷ்ரூம் மோமோஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கேப்சிகம்ல விட்டமின் A, B and F இருக்கு. கேபேஜ்ல C and K இருக்கு. டைஜஷனுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. மஷ்ரூம்ல விட்டமின் B இருக்கு. இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செலினியம்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. லாஸ்ட் வந்து மைதா வந்து கண்டிப்பா நான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். பட் டேஸ்ட்காக நம்ம அது சாப்பிட்றோம், அது தப்பு இல்லை. 2 months ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் மைதா சாப்பிட்ட அப்புறம் கண்டிப்பாக ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி வந்து டேஸ்டான மோமோஸ் செய்யலான்றத சேனல்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1.5 கப் மைதா நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை இன்னொரு முறை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேற எதுனா வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேபேஜ் கொஞ்சம், அப்புறம் மஷ்ரூம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு 3 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு இன்னும் காரம் விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்க விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம மோமோ ஷீஸ் பண்ணோம், அதனால நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கீழே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க ஒட்டாமல் வரதுக்கு. சப்பாத்திக்கு எடுக்கிற பாலை விட அதில் ஹாஃப் சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மோமோஸ் வந்து சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப தின்னா இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இதை ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் எதனா ஒரு கட்டர் மாதிரி யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. இப்போது ஸ்டஃபிங் வந்து நான் 2 ஸ்பூன் வைக்கிறேன். நீங்கள் வந்து பெருசாக பண்ணியிருந்தா தான் வந்து உள்ள ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளில வந்துச்சுன்னா மோமோ ஷேப் கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா ஃபோல்ட் ஷேப் சரியாக வராது. அப்புறம் கீழே வந்து வெயிட்னால அந்த ஷீட் வந்து கிழிஞ்சாலும் கிழிஞ்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக ஈவனாக பண்ணிவிட்டு மேலே இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி தட்டில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மோமோஸ் எல்லாம் அதில் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஸ்டீமிங்க்கு விட்டுடலாம். நம்மளோட டேஸ்டான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு வந்து மைதா சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ சாப்பிட்ட அப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு கைதர்ஸ் கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.